மாறினால் மாறுவார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மாறினால் மாறுவார். யார்? நாம் மாறினால் அவர் மாறுவார். மனிதர்கள், பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் பாவ வாழ்வை விட்டு மாறினால் கடவுள் அவரை அழிக்காதபடி, அவர்கள் தடையை கொடுக்காதபடி அவரும் மன்னிப்பவராய் மாறுவார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு யோனாவின் காலத்திலே நடந்ததை பார்க்கிறோம். நினிவே பட்டணத்து அந்த மக்கள் அவ்வளோ பாவம் செய்தார்கள். அந்த மனிதனை அழிக்கப் போகிறேன்னு சொன்னார். ஆனாலும் பிரியமானே, ஆணுடைய யோனா வழியாக கொடுக்கப்பட்ட ஆணுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அரசன் முதல் ஆண்டி வரை மிருகங்கள் எல்லோரும் நோன்பு இருந்து எந்தவித ஆடம்பர காரியங்களில் ஈடுபடாதபடி ஆண்டுடைய மன்றாடக்கூடியவர்களாக, தீய வழியில் விட்டு விலகக்கூடியவர்களாக, செய்த பாவங்களை மன்னிப்பை கேட்கக்கூடிய மாறினார்கள். மனம் திரும்பினார்கள். கொடும் செயலாம் விட்டுவழித்தார்கள், தீமையெல்லாம் விட்டுவழித்தார்கள். ஆண்டவரை மன்னித்து ஆண்டுடைய மன்றாடக்கூடிய மனிதர்களாய் மாறினார்கள். என்ன நடந்தது? அழிப்பேன் சொன்ன கடவுள் அவர்கள் செய்த செயல்களை பார்த்து, மன்றாடியதை பார்த்து, பாவத்துக்காக மனம் வருந்ததை பார்த்து, தீய வழிகளை விட்டு விலகியதை பார்த்து, தீமையான செயல்களை விட்டுவழித்ததை பார்த்து அவர்களை மன்னித்தார். அவர்கள் மாறினார், கடவுளும் மாறினார். நாமும் மாறினால் கடவுளும் மாறுவார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நினைவே மக்களைப் போல கடவுள் கொடுக்கிற இந்த தவக்காலத்தை முற்றிலும் பயன்படுத்தி கொண்டு பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தீமையில் இருக்கும் என்று சொன்னால் பாவத்தை அறியச் செய்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கும் அழிவில்லாதபடி ஆசிரியை கடவுள் கொடுப்பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.